இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் மீது ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எதற்காக திடீர்னு மிசைல் தாக்குதல் ஈரான் மேலே? இப்போ ஈரான் திருப்பி பதிலடி கொடுக்கறனால இது வந்துட்டு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய போராக மாறக்கூடுமா? இதில் 3 முக்கிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா, மூன்றாவது வந்துட்டு ஈரான். அமெரிக்காவை பொறுத்தவரை இங்கே இந்த இடத்துல போர் வரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. ஏன் போர் வரக்கூடாதுன்னா இவங்ககிட்ட வந்துட்டு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்லாம் இருக்குது. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்னால் அடித்தா கொஞ்ச நேரத்தில் போயிட்டு இஸ்ரேல் அடிக்கிறதுக்காக நல்ல ரொம்ப ஃபாஸ்டான மிசைல்லாம் இருந்துச்சு. வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய தினம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் மீது ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எதற்காக திடீர்னு மிசைல் தாக்குதல் ஈரான் மேலே? ஏன்னா ஏப்ரல் 13 ஈரான் வந்துட்டு இஸ்ரேல் மீது ஒரு 300 மிசைல் மற்றும் ட்ரோன் அது மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்போ ஈரான் பதிலடி கொடுக்குமா? இப்போ ஈரான் திருப்பி பதிலடி கொடுக்கறனால இது வந்துட்டு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய போராக மாறக்கூடுமா? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னா எப்போ இது ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் 1 வந்துட்டு இஸ்ரேல் பக்கத்தில் உள்ள நாடான சிரியாவோடைய கேபிட்டல் என்னென்னா டமஸ்கஸ். ஸோ இந்த டமஸ்கஸில் ஈரானுடைய கன்சலேட் இருக்குது. அந்த கன்சலேட் மீது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போது அங்கே அந்த கன்சலேட்டில் இருந்த 7 ஈரானியர்கள், இதில் முக்கியமான விஷயம் ஒருத்தர் யாருன்னா ஈரானுடைய ஆர்மி ஜென்ரல் ஒருத்தர். அவங்க 7 பேரும் இறந்துடுறாங்க, ஆர்மி ஜென்ரல் உட்பட. ஸோ இதற்கு எதிராக பயங்கர கோபம் ஈரானுக்கு வந்துச்சு. அப்போ தான் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் ஒரு 7 நாள். இன்ஃபேக்ட் அந்த டைட்டிலில் பார்த்திங்கன்னா 10 நாளைக்குள்ள அப்படின்னு இருந்திருக்கும். சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா 7வது நாள், அதாவது ஏப்ரல் 13 வந்துட்டு, அதாவது நம்ம வீடியோ போட்டதுலேருந்து 7வது நாள். ஸோ ஏப்ரல் 13 வந்துட்டு ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க. எவ்வளோ? ஒரு 300 ட்ரோன்ஸு, மிசைல் உட்பட. சரி, இப்போ திருப்பி அதற்கு பதிலடி தான் இப்போ இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்கியிருக்காங்க. என்ன தான் நடக்குது? இது ஒரு பெரிய போராக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு போராக வாய்ப்பில்லை. ஏன், என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதில் 3 முக்கிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா, மூன்றாவது வந்துட்டு ஈரான். அமெரிக்காவை பொறுத்தவரை இங்கே இந்த இடத்துல போர் வரக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. ஏன் போர் வரக்கூடாதுன்னா ஜோ பைடனுக்கு இந்த வருடம் வந்துட்டு எலெக்ஷன் இயர். ஸோ இந்த எலெக்ஷன் இயர் அப்போது அவருக்கு இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் போர்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு அது நெகட்டிவாக இருக்கும். யூஎஸில் உள்ள ஓட்டர்ஸ்லாம் அப்போ நம்ம பிரசிடெண்ட் வந்துட்டு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலை உலகத்தை அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ட்ரம்ப் என்ன சொல்லுவார், நான் இருந்திருந்தால் வார் இல்லாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ட்ரம்ப் தான் இப்போ ரிப்பப்ளிக்கன் கேண்டிடேட்டு, பைடன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்டு, சிட்டிங் பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி சூழலில் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த இடத்துல வார் வரக்கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க. சரி, அடுத்த பிளேயர் யார்? ஈரான். ஈரானுக்கும் ஒரு வார் வரதில் விருப்பம் இல்லை. முக்கிய காரணம் என்னென்னா ஈரானுக்கு ஏற்கனவே நிறையா அவங்க உள்நாட்டு ப்ராப்ளம் இருக்குது. இவ்வளோ காலம் நிறைய சாங்ஷன்ஸ், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஈரான் மேலே பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ஷன்ஸ்னால இவங்களுக்கு விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. இந்த சூழலில் இப்போ வார் ஒன்று ஆரம்பிச்சதுன்னா அங்கே மக்கள் மத்தியில் மேலும் அதிருப்தி வரலாம். ப்ளஸ்ஸு இஸ்ரேல் கிட்ட நிறைய பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தவரை இஸ்ரேல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கிய காரணம், இவங்க ஈரான் தயங்குறதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணால் ஈரானால் தனியாக சமாளிக்கிறது கஷ்டம். இன்னொரு ஒரு காரணம் ஈரான் ஏன் தவிர்க்கிறாங்கன்னா இஸ்ரேல் வேணும்னு தான் பண்ணுறாங்கன்னு ஈரானுக்கு தெளிவாக தெரியுது. வேணும்னு இவங்க இங்கே அட்டாக் பண்ணால் அதனால தான் அப்போ நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டோன்னா பாலஸ்தீன் இஷ்யூ பின்னாடி போயிடும். இப்போ பாலஸ்தீன் இஷ்யூவில் உலகம் ஃபுல்லாக கிரிட்டிசிசம் இருக்குது இஸ்ரேல் மேலே, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு அந்த இஸ்ரேல் நாட்டு பிரதமர் மேலே. ஸோ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாரு. அப்போ நம்ம இப்படி வார ஆரம்பித்தா அப்போது இஷ்யூ டைவெர்ட் ஆகிடும். ஸோ இந்த 2 காரணங்களால ஈரானுக்கும் வார் போகணுன்ற இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ ஏன் ஏப்ரல் 13 தாக்குதல் நடத்தினார்கள்? காரணம் என்னென்னா அவ்வளோ ப்ரெஷர்.
மக்கள் மத்தியில் ஒரு பெரிய என்னடா அது நம்ம நாட்டு ஆர்மி ஜெனரலை கொண்டுட்டாங்க, நம்ம நாடு எதுவும் பண்ணலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுது. ஸோ ப்ளஸ் இவங்க ரீஜனல்னால் ஒரு ஃபேக்ட், அங்கேயே கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே சவுதி ஒரு சைடு, ஈரான் ஒரு சைடு. ஸோ அப்படின்னா இவங்களுக்கு மதிப்பு, ஒரு சிலர்லாம் பேப்பர்லலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் வந்துட்டு ஒரு பேப்பர் டைகர்னால் ஒரு பேப்பரில் தான் புலி மாதிரி இருப்பாங்க, நிஜத்தில் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. இன்ஃபேக்ட் நம்ம வீடியோவில் கூட போனால் நம்ம இது பண்ணும்போது ஒரு சிலர் கமெண்ட் போட்டுருந்தீங்க ஈரான்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு. ஆனாலும் ஏன் அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் கிரிட்டிசிசம்னால. சரி, அதே சமயத்தில் அந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா மீண்டும் இஸ்ரேல் தன்னை தாக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஒரு மாதிரி கேலிபரேட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது கேலிபரேட்டட் ஸ்ட்ரைக்? ஈரானை பொறுத்தவரை இவங்ககிட்ட வந்துட்டு ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்லாம் இருக்குது. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்னால் அடித்தா கொஞ்ச நேரத்தில் போயிட்டு இஸ்ரேல் அடிக்கிறதுக்காக நல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டான மிசைல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் யூஸே பண்ணலை. இவங்க யூஸ் பண்ணது என்னென்னா ஸ்லோவாக போகக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல்ஸ். அது இல்லாமல் அவங்க ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு முந்தின நாள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா அவர் வெக்கேஷன்லேருந்து கடகடான்னு கேன்சல் பண்ணிவிட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு வந்துட்டார். ஏன்னா எனி டைம் அட்டாக் வரப்போகுதுன்னு. ஸோ ஏற்கனவே அட்வான்ஸ் வார்னிங் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இஸ்ரேலுக்கும் தெரிவிச்சிருவாங்கன்னு ஈரானுக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 300 மிசைல் ஸ்லோவாக போதுங்க. அதாவது இது ஒரு வான வேடிக்கை மாதிரி தான் பண்ணாங்களே ஒழிய, அதாவது நீங்கள் அடிச்சுக்கோங்கப்பா, அதாவது இந்த கிரிக்கெட்லலாம் ஸ்லோவாக ஒரு பால் போட்டு வேணும்னா அடிச்சுக்கோ, அந்த மாதிரி தான் ஈரான் பண்ணாங்க. ஸ்லோவாக ஏறக்குறைய 2-3 மணி நேரம் அந்த மிசைல் ட்ராவல் பண்ணுமா ஈரான்லேருந்து இஸ்ரேலை நோக்கி. அப்போ 2-3 மணி நேரத்தில் ஈஸியாக வந்துட்டு அந்த இஸ்ரேல் நாடு ப்ளஸ் யூஎஸ்ஏ ப்ளஸ் யூகே 3 பேரும் சேர்ந்து ஜார்டன் உட்பட எல்லாம் அந்த வர மிசைலெல்லாம் 99% அடிச்சிட்டாங்க. ஸோ ஈரானை பொறுத்தவரை அது முடிஞ்ச உடனே ஏற்கனவே மொத்தமும் 4 மணி நேரம் நடந்துச்சு. 4 மணி நேரம் முடிஞ்ச உடனே ஈரான் சொல்லிட்டாங்க இதோட எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இஸ்ரேல் எங்களை அடித்தா நாங்கள் பல மடங்கு திருப்பி தாக்குவோன்னு. ஸோ உடனடியாக நீங்கள் அடுத்தது யூஎஸ் பிரசிடென்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சிங்கன்னா அவர் என்ன சொன்னார், சூப்பர் வின் இஸ்ரேலுக்கு, நாளைக்கு இமீடியட்டாக G7 கண்ட்ரீஸ்லாம் கூடுவோம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்புக்காகலாம் சொன்னார். அதெல்லாம் என்ன காரணம்னா, இஸ்ரேலை நீ அமைதியாக இரு, வேணும்னா நாங்கள் பார்த்துக்குறோம். ஏற்கனவே இது அட்வான்ஸ் வார்னிங்கில் தான் பண்ணது. இது ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் மாதிரி, ஒரு ட்ராமா மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இந்த சூழலில் இஸ்ரேல் திருப்பி அடிக்கிறாங்கன்னு வைங்க, அது ரீஜனல் வார் ஆயிரும். ஸோ அதனால தான் G7 போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வார் கேபினெட்டை கூட்டினார். அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் போச்சான், இதோட நிறுத்திடு, ஏன்னா இது ஒன்றும் பெரிய இது இல்லை, நான் எல்லாத்தையும் தான் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. இருந்தாலும் வார் கேபினெட் கூட்டின உடனே யூஎஸ் உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை இஸ்ரேல் ஈரானை தாக்குதல் செய்தால் நாங்கள் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கு பேட்டி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக, தேவையில்லாமல் வாரை எஸ்கலேட் பண்ண வேணாம், அந்த ஏரியாவை பிரச்சனை பண்ணி வாராக்கிறாதீங்கன்னு. சரி, 3வது பிளேயர் யாருன்னா இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்தவரை வார் வேணுமா வேணாமான்னா வார் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். குறிப்பாக இஸ்ரேல் நாட்டு பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கார்னர் ஆகி கிடக்கிறாரு. டொமஸ்டிக்காக அவரை ரிசைன் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னலாகவும் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. 30,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள், இன்னசென்ட் பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த காசா ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாம்பிங்னு நிறைய குழந்தைகள் உட்பட இறந்து விட்டார்கள். ஸோ இதெல்லாம் ப்ரெஷர் ஆகிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு, அதாவது குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு. ஸோ அவர் அங்கே நிறுத்தணும். ஸோ இப்போ இதை டைவர்ட் பண்ணணும். அதற்காக தான் இவர் வேணும்னே இந்த டமஸ்கஸ் அந்த சிரியாவில் உள்ள டமஸ்கஸ் மேலே அந்த மிசைல் ஸ்ட்ரைக் கன்சலேட் அடித்ததுக்கு காரணமே இதுதான். அப்போ ஈரான் திருப்பி அடிக்கும், இதை ஒரு ரீஜனல் வாராக மாற்றிட்டா யாரும் இங்கே பாலஸ்தீனை பற்றி மறந்துடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன் இஷ்யூவை மறந்துட்டு ஈரான் இஸ்ரேல் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு தேவை. ஸோ அவரை பொறுத்தவரை இமீடியட்டாக வார் கேபினெட்டை கூட்டினாரு. ஆனால் அதுக்குள்ளேயும் யூஎஸ் சைட்லேருந்து ப்ரெஷரு, வெஸ்டர்ன் நேஷன்ஸ் G7 கண்ட்ரீஸ்லாம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, திருப்பி எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்னு. ரஷ்யா, சைனா இவங்களாமும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துட்டு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் டொமஸ்டிக் ஆடியன்ஸ்
ஈரானுக்கு டொமஸ்டிக் ஆடியன்ஸ்க்காக, அதாவது உள்நாட்டு மக்களுக்காக ஒரு 300 ட்ரோனை ஸ்லோவாக அனுப்பிச்ச மாதிரி நேற்றைய தினம் ஒரு மிசைல்லேருந்து 3 ஒன்றுன்னு தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க, ஒரு மிசைலை அங்கேருந்து இஸ்ரேலிருந்து ஈரானில் உள்ள இஸ்ஃபஹான் அப்படின்ற இடத்துக்கு மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ஃபஹான் ஏன் அதை சூஸ் பண்ணாங்கன்னா, இஸ்ஃபஹான் பார்த்திங்கன்னா ஈரானில் உள்ள முக்கியமான இடம். அதாவது டெஹரான் தான் அவங்க கேபிட்டலு. ஆனால் ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட்டு, மிசைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்குது. அதே சமயத்தில் இதெல்லாம் மிசைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையோ இல்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோ அட்டாக் பண்ணிச்சுன்னா கிடையாது, ஒரு சாதாரணமாக விழுந்திருக்கு. இதுவும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். இந்த சூழலில் இப்போ ஈரான் பதில் தாக்குதல் நடத்துமா? பதில் தாக்குதல் நடத்தினா கண்டிப்பாக ரீஜனல் வாரா மாறும். ஈரான் கண்டிப்பாக பதில் தாக்குதல் நடத்த போகிறதில்ல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய பிரசிடென்ட்டு நேற்று வேறு எதுக்கோ ஒரு அட்ரஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூவை பற்றியே பேசலை. ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மட்டும் இதை பற்றி கமெண்ட் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம்மா அது ஒரு ட்ரோன் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கீழே விழுந்துச்சுங்க, அது ட்ரோன்லாம் கிடையாது, சைல்ட்ஸ் பிளே, அதாவது குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா, டாய்ஸ் பொம்மைகள், அந்த மாதிரி ஏதோ ஒன்று விழுந்துச்சுன்னு. ஸோ இதை பெருசாக்க வேணான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இஸ்ரேல் மட்டும் ஏதாவது தாக்குதல் நடத்தினா நாங்கள் பயங்கரமாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரான் தரப்பு சொல்லுது. ஸோ ஈரானை பொறுத்தவரை இதை இப்படியே விட்டுருவோம், இதுக்கு மேலே வேணான்னு ஈரான் பார்க்குறாங்க. இஸ்ரேலுக்கு மட்டும்தான் எப்படியாவது இதை ஒரு வாராக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போது அமெரிக்கா ப்ரெஷர்னால சும்மா பேருக்கு ஒரு மிசைல் பண்ணி இப்போத்துக்கு அந்த ஏரியாவில் இந்த இஷ்யூ முடிஞ்சிருச்சு. சரி, இது பர்மனெண்ட்டாக முடிஞ்சிருமா? அது சொல்ல முடியாது. ஈரான் பதில் தாக்குதல் நடத்தாது, அது ரொம்ப கிளியராக இருக்குது. அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ பிரதமராக இருக்கிற வரை அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டு இருப்பார். இல்லைன்னா அவர் அங்கே ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவங்க பாலஸ்தீன மக்கள் மேலே, இன்னசென்ட் பாலஸ்தீன மக்கள் மேலே தாக்குதல் கொன்று குவித்து கொண்டிருக்கிறாங்களே, அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இஷ்யூலாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவர் ஏதாவது ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ யூஎஸ் ப்ரெஷர்னால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. ஸோ அவர் வேறு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம். ஆனால் இப்போதுக்கு அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் திருப்பி பதில் தாக்குதல் நடத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இஸ்ரேல் வேறு ஏதாவது பண்ணுமா? இந்த மிசைலுக்கு அப்புறம் மீண்டும் திருப்பி இப்போ பாஸ் ஓவர் அப்படின்னு இஸ்ரேலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அது முடித்த உடனே மீண்டும் தாக்குதல் நடத்துவார்களா ஈரான் மேலே? என்னை பொறுத்தவரை தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.